ஆர்யாஸ் ஹோட்டல் ஃபேமஸ் தேங்காய் பொடி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? இதுக்கு 1.5 முடி தேங்காயை நல்லா துருவி ஒரு பேன்ல போட்டு ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா சூடுல சாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பெரிய பூண்டா எடுத்து வாலும் தலையும் மட்டும் கிள்ளி தோலோட அதே பேன்ல போட்டு நல்லா சவக்க சாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேன்ல ஒரு மீடியம் சைஸ் கட்டி பெருங்காயத்தை எடுத்து பொரிச்சுக்கோங்க. கொஞ்சமா ஆயில் சேர்த்து கொஞ்சமா கல்லுப்பு எடுத்து சாட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நீங்க செய்ய போற பொடி நீட்டுனா கெட்டு போகாம இருக்கும். அடுத்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து அதே பேன்ல நல்லா வதக்கிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கூடவோ குறைச்சோ கூட நீங்க போட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம சாட் பண்ணி வச்சிருந்த கட்டி பெருங்காயத்தையும் மிளகாயையும் நல்லா ஒரு கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம சாட் பண்ணி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கலர் வேணும்னா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நீங்க போட்டுக்கலாம். கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்த பூண்டையும் இதோட சேர்த்து அரைச்சு கலந்துக்கோங்க. சோ அவ்வளவுதான், நம்மளுடைய ஆர்யாஸ் ஹோட்டல் ஃபேமஸ் இன்ஸ்டன்ட் தேங்காய் பொடி ரெடி. சில பேர் இதுவே தேங்காவை வறுக்காம பச்சையா அரைச்சி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டா சாப்பிடறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இதுவே நீங்க தேங்காயை இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பேச்சுலர்ஸ் ஹாஸ்டலர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ இந்த தேங்காய் பொடி அரைச்சு பார்த்துட்டு சோ எப்படின்றது டேஸ்ட் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி சுவையான தேங்காய் பொடி வேணும்னா தேங்காய் பொடி மட்டும் இல்லைங்க, பூண்டு பொடி, மிளகாய் பொடி, கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, உளுந்து பொடி, எள்ளு பொடி, முருங்கைக்கீரை பொடின்னு எங்ககிட்ட எல்லா வகையான பொடியும் அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா ஆர்டர் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே ஃப்ரெஷ்ஷாவே நாங்க அரைச்சு கொரியர் டிஸ்பேச் பண்றோம். அதுவும் ரொம்பவே கம்மியான விலையில. சோ நீங்களும் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. If you are watching